ஸ்பாட்லைட் நேயர்களுக்கு வணக்கம். இப்போ நம்ம திரைவிமர்சனத்தில் பார்க்க போகிற படம் பராசக்தி. ஒரே ஒரு சூரியன், ஒரே ஒரு வானம்ன மாதிரி ஒரே ஒரு பராசக்தி தான். அது சிவாஜி கணேசன் நடித்தது அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவாங்க அந்த காலத்தில். ஏன்னா அந்த படம் வெளிவரும்போது அது அதாவது எப்படின்னா கடவுள் மறுப்பை நிறைய சொல்லக்கூடிய ஒரு படமாக அந்த படம் வந்து இருந்துச்சு. அப்போது நம்ம நாட்டில் வந்து இப்போ வரைக்கும் கடவுள் பக்தி உள்ளவங்க நிறையா பேர். ஆனால் அவங்களுக்குவே அந்த படம் வந்து பிடிச்சிருந்துச்சு. காரணம் என்னென்னா அந்த கலையும் சிவாஜி கணேசனுடைய நடிப்பும் அந்த படத்தை வந்து அப்படி கொண்டு போச்சு. சிவாஜி என்ற ஒரு மகத்தான கலைஞனை வந்து தமிழ் சினிமாவுக்கு ஏன் உலக சினிமாவுக்கு அறிமுகப்படுத்திய ஒரு படம் அது. இன்னே வரைக்கும் நிறைய இடத்துல பாடங்களாக அந்த படத்துடைய பெர்ஃபார்மன்ஸ், அந்த படத்துடைய வசனங்கள் வச்சுருப்பாங்க. கலைஞர் கருணாநிதி வந்து பேனாவில் மைக்கு பதிலாக நெருப்பை ஊட்டி எழுதிய ஒரு வசனங்கள்லாம் உண்டு. நான் அப்படி செஞ்சதுக்கு யார் குற்றம் அப்படின்னு கோர்ட்டில் நின்று பேசுகிறது இன்னே வரைக்கும் இப்போ கூட யூடியூப்பில் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து மெய்சில் இருக்கும். அப்படி ஒரு ரைட்டிங் கலைஞர் வந்து கொடுத்துருந்தாரு. கண்ணதாசன் வந்து ஒரு முறை வந்து கலைஞர் பற்றி சொல்லியிருந்தார். என்னென்னா அபிமன்யுன்னு நினைக்கிறேன், இந்த படம் பேர் சரியாக ஞாபகம் இல்லை, அபிமன்யு தான் நினைக்கிறேன். ஆமாம், அபிமன்யு தான் அப்படின்ற ஒரு படத்தில் வந்து கலைஞர் வசனம் எழுதியிருந்திருக்கார். அதில் ஒரு வசனம், அந்த வசனத்தை வந்து இது வந்து பராசக்தி முன்னாடி வந்த படம். அந்த வசனத்தில் என்ன ஒரு வசனம் வரும்னா, உடைந்த வாளாக இருந்தாலும் ஒரு வாள் கொடுங்கள் அப்படின்னு ஒரு வசனத்தை ஹீரோ பேசுவாராம். இதை உடனே கண்ணதாசன் கேட்டாங்க, யார் எழுதுனது அப்படின்ட்டு. நம்ம கருணாநிதினு ஒருத்தர், இவன் வசனத்தில் பெரிய ஆளாயிருவார் அப்படின்னு வந்து கண்ணதாசன் சொல்லியிருக்காரு. அதை மாதிரி அது வந்து அடுத்த படத்தில் பராசக்தியிலே நடந்துச்சு. ஸோ இப்படி ஒரு பெரிய விஷயத்தை கிரியேட் பண்ண அப்புறம் பராசக்தி அந்த தலைப்பை சிவகார்த்திகேயன், ஜெயம் ரவி, அதர்வா, ஸ்ரீலீலா நடிப்பில், சுதாகங்கிற டைரக்ஷனில் டிஎம்கே குடும்பத்தை சார்ந்த ஆஸ்கார் பாஸ்கரன் தயாரித்து அதே டைட்டில் ஒரு படம் வருதுங்கும் போது ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருந்துச்சு. சொந்த பராசக்தி எப்படி இருக்குது அப்படிங்கிறது வந்து நம்ம பார்க்கலாம். இந்த பராசக்தி படத்துடைய கதைக்கும் ஹிந்தி எதிர்ப்பு போராட்டத்துக்கும் ஒரு பெரிய தொடர்பு இருக்குது. அதுதான் அந்த படமே. ஸோ அப்போ ஹிந்தி எதிர்ப்பு போராட்டத்தை சொன்னாலே உங்களுக்கு இந்த படத்தை பற்றின கதை வந்து ஓரளவு புரிய ஆரம்பிச்சுன்னு நினைக்கிறேன். இந்தி எதிர்ப்பு போராட்டம் என்பது எப்போ முளைச்சிது அப்படின்னா 1937 பிரிட்டிஷ் கவர்மெண்ட்டு தான் நம்ம இந்தியாவை ஆண்டுகிட்டு இருந்துச்சு. அப்போ வந்து ஆட்சியோட அலுவல் மொழியாக இந்தியும் சேர்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி தமிழ்நாட்டில் ராஜாஜி வந்து ஒரு விஷயத்தை வந்து சொல்கிறாரு. மத்தியில் அவங்க மேலிடத்தில் சொல்லிட்டாங்க, இங்கே வந்து ராஜாஜி வந்து அதை வந்து அமுல்படுத்தலான்னு சொல்லும்போது ஒரு பயங்கர எதிர்ப்பு கிளம்புது. அப்போ பெரியார் எதிர்க்கிறார் அதை மூர்க்கமாக. அப்படி ஒரு எதிர்ப்பு கிளம்பி அந்த எதிர்ப்பு ரொம்ப அதிகப்படி ஆகிட்டே இருக்க ஒரு 3 வருஷமாக அந்த எதிர்ப்போட வீரியம் அதிகமாக ஆக 1940 பிரிட்டிஷ் கவர்மெண்ட் அப்பா வேண்டாப்பா விட்டுருங்க, இந்தியை போட்டு ரொம்ப திணிக்காதுங்கன்னு விட்டுட்டாங்க. ஸோ தமிழ்நாட்டில் அது நடக்கலை. அதுக்கடுத்து 1963 மறுபடியும் இந்த இந்திய எதிர்ப்பு வருது. அது ரொம்ப உச்சக்கட்ட லெவலுக்கு போகுது. எப்படி உச்சக்கட்ட லெவலுக்கு போகுதுன்னா, ரயில் எரிப்பு, போலீஸ் ஸ்டேஷன் உடைக்கிறது, போஸ்ட் ஆஃபீஸை கொளுத்துறது, மிகப்பெரிய வன்முறையை வந்து நம்ம மாணவர்கள் வந்து கையில் எடுத்தாங்க. என்ன அவங்க என்ன சொன்னாங்கன்னா, ஹிந்திக்காரங்களுக்கு நாங்கள் எதிர்ப்பு இல்லை, எங்களுக்கு விருப்பப்பட்டால் தேவைப்பட்டால் நாங்கள் படிச்சுக்கிறோம். நாங்கள் படிச்சுக்கிறோன்றது வேறு, நீ இதை படித்தே ஆகணும்னு சொல்கிறது வேறு. அந்த ரெண்டுக்குமான வித்தியாசம் இருக்குது இல்லையா? நீங்கள் அதிகாரத்தை வச்சு எங்களை அதில் திணிக்க நினச்சிங்கன்னா அதுக்கு நாங்கள் ஒத்துக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி தமிழர்கள் வந்து பயங்கரமாக ஒரு போராட்டம் பண்ணாங்க. அந்த போராட்டத்தை அடக்க முடியாமல் கவர்மெண்ட் வந்து தலையை பிச்சுக்கிச்சுது. மத்தியிலேருந்து கேட்டுக்கிட்டே இருந்தாங்க, எப்படி அடக்க போகிறீங்கன்ட்டு. ஆனால் தமிழ்நாடு மட்டும் எப்போவுமே அவுட் ஆஃப் கண்ட்ரோல்ன்ற மாதிரி கண்ட்ரோல் பண்ணவே முடியலை. ஒரு பக்கம் டிஎம்கே வந்து மாணவர்கள் போராட்டத்தை கையில் எடுத்துக்கிடுச்சு. மாணவர்கள் ஒரு பக்கம் தன்னெழுச்சியாக போராட ஆரம்பிச்சிட்டாங்க. எப்படி கண்ட்ரோல் பண்ணுன்னு தெரியாமல் தமிழ்நாட்டில் இருக்க சில போலீஸே அந்த போராட்டத்துக்கு சப்போர்ட் பண்ணாங்க. இங்கே தான் மிகப்பெரிய ட்விஸ்ட் இதில். அப்போ தான் பக்தவச்சலம் என்ன பண்ணார்னா, தமிழ்நாடு போலீஸ் மட்டும் பத்தாது அப்படின்னு சொல்லிட்டு ஆந்திரா, கேரளா, கர்நாடகாவில் தான் போலீஸ் எடுத்துகிட்டு வந்தாங்க. அது இல்லாமல் 5000 ராணுவ வீரர்கள் இங்கே வந்து தான் அந்த போராட்டத்தை வந்து ஒரு முடிவுக்கு கொண்டு வந்தாங்க. அப்புறம் அறிஞர் அண்ணா வந்து இந்த போராட்டத்தோடைய முடிவோட நேரு வந்து என்ன பண்ணிட்டார், சரி ஓகேன்னு சொல்லிட்டார். இந்திரா காந்தி இதை செய்யாமல் இருக்க முயற்சி பண்ணாங்க. பிறகு அண்ணா முதலமைச்சர் ஆன பிறகு அதை ரொம்ப சீரியஸாக கொண்டு வந்து அந்த போராட்டம் வந்து ஒரு முடிவுக்கு வந்துச்சு. ஆனால் அந்த போராட்டத்துக்கு பின்னாடி இருக்க உயிர் தியாகங்கள் இருக்குல்ல, அது மிக பெருசு. அந்த நிறைய பேர் இறந்தாங்க. இப்போ கூட ஒருத்தர் சொன்னார் பத்திரிகையாளர், எங்கள் அண்ணன் 1 மாதம் ஜெயிலில் இருந்திருக்கான்ப்பா அந்த டைமில் அப்படின்ட்டு. 1 மாதம் ஒரு டெய்லி உழைச்சி தான் சாப்பிடணும் அப்படிங்கிற நிலமையில் இருக்க ஒரு குடும்பத்தை சேர்ந்த ஒருத்தன் வந்து போராட்டத்துக்காக 1 மாதம் ஜெயிலில் இருந்தால் அவனுடைய குடும்பத்தோடைய வாழ்வாதாரம் என்ன ஆகும்? அப்புறம் படித்து வேலைக்கு போகக்கூடிய பசங்க நிறைய பேரை சுட்டு கொண்டாங்க, 25 மாணவர்களை சுட்டே கொண்டாங்க. இப்படியான சூழல்லாம் சந்தித்து தான் ஹிந்தி எதிர்ப்பு. இதை மையப்படுத்தி தான் அந்த படத்துடைய கதை வந்து நகருது. சிவகார்த்திகேயன் இந்திரா காந்திகிட்ட போய் ஒரு விஷயத்த சொல்கிறாங்க, ஹிந்தி டெல்லியில் வந்து நாங்கள் வந்து ஹிந்தி வாழ்க அப்படின்னு தமிழில் எழுதி போட்டால் உங்களுக்கு புரிய மாட்டேங்குது, உங்களுக்கு கோவம் வருது இல்லை? அதை மாதிரி நீங்கள் எங்கள் ஊர் போஸ்ட் ஆஃபீஸில் வந்து ஹிந்தி அலுவல் மொழியை கொடுத்தீங்கன்னா எங்களுக்கு என்ன தெரியும், என்ன புரியும்? அதனால் அதை நீங்கள் செய்யாதுங்க, எங்களோட உணர்வை நீங்கள் மதிக்கணும்னு சொல்கிறாங்க. அப்போ இந்திரா காந்தி கேட்குறாங்க, உங்களுடைய நாட்டில் வந்து எல்லோரும் ஹிந்தியை விரும்புகிறாங்கன்னு நான் நினைக்கிறேன் அப்படிங்கும்போது சிவகார்த்திகேயன் சொல்கிறது, இல்லை ஹிந்தியை நிறைய பேர் எதிர்க்கிறாங்க, நான் உங்கள்கிட்ட அதை நிரூபிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறது தான் கதை. எப்படி நிரூபித்தார்? இவரை நிரூபிக்க விடாமல் பெரிய காவல் அதிகாரியான ஜெயம் ரவி எப்படி ஒடுக்குமுறையை
செய்தார், ஸ்ரீலீலா சிவகார்த்திகேயனுக்கு எப்படி சப்போர்ட்டாக இருந்தார், அதர்வா எப்படி உதவியாக இருந்தார், அப்படி என்பதுதான் இந்த படத்தோடைய ஒட்டுமொத்தமான கதை. இப்போ நீங்கள் இந்திய எதிர்ப்பு போராட்டத்தோட முன்னாடி சொன்னதை கனெக்ட் பண்ணி பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த கதை வந்து ரொம்ப நல்லா புரிஞ்சிடும். கதை இவ்வளோ சொன்னால் போதும்னு நினைக்கிறேன். சிவகார்த்திகேயன் அவருடைய கேரியரில் ரொம்ப அற்புதமான நடிப்பை கொடுத்த படத்தை அமரனை நான் சொல்லுவேன். ஏன்னா அமரனில் வந்து ஒரு மெச்சூர்டான நடிப்பை கொடுத்துருந்தாரு. அதுக்கடுத்து இந்த படத்தில் அதை விட ஒருபடி மேலே போய் அட்டகாசமாக பண்ணியிருக்காரு. அவருக்கு சற்றும் சளைக்காமல் நடிச்சிருக்காங்க நடிகை ஸ்ரீலீலா. ஆச்சரியமாக இருந்துச்சு. அறிமுக நடிகை, அவங்களோட அறிமுக காட்சியிலே தான் யாரும் நிரூபிச்சிட்டாங்க. அவங்களுடைய அந்த அறிமுக காட்சியிலே அவ்வளோ அற்புதமான நடிப்பை கொடுத்து அட்டகாசம் பண்ணியிருந்தாங்க. அடுத்து வந்து சேத்தன் வந்து அண்ணா கெட்டப்பில் வர்றாரு, 2-3 சீன் தான் வர்றாரு அறிஞர் அண்ணாவாவே. ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. 2-3 இடத்துல கலைஞர் கருணாநிதியை காமிக்கிறாங்க. அவருடைய குரு சோமசுந்தரம் அதை பண்ணியிருந்தார். அந்த கேரக்டர் ஓரளவு ஓகேவாக இருந்துச்சு. அடுத்து ரவிமோகனுடைய நடிப்பு வந்து இந்த படத்தில் ஒரு மாஸ்டர் பீஸ், அட்டகாசம் பண்ணியிருந்தார். அருமையான நடிப்பு, மெய் சிலுத்து சில இடத்துல. அதர்வாவுடைய நடிப்பும் எந்த இடத்துலையும் குறையே வைக்க முடியாது. சின்ன சின்ன கேரக்டரில் வர எல்லாருமே இந்த படத்தில் வந்து கவனம் ஈர்த்துக்கிட்டே தான் இருந்தாங்க. ரவி கே சந்திரனோட சினிமாட்டோகிராஃபி இந்த படத்துடைய 4வது தூண் அப்படின்னு சொல்லுவேன். அட்டகாசமான சினிமாட்டோகிராஃபி. ஏன்னா அந்த காலத்தை வந்து நினைவூட்டுற மாதிரியான ஷார்ட்ஸ்கள் எல்லாமே நல்லா பண்ணியிருந்தாங்க. அதுக்கு ஆர்ட் டைரக்டரும் அற்புதமாக சப்போர்ட் பண்ணியிருந்தார். 2.25 மணி நேரம் படம்ங்கிறது மட்டும் கொஞ்சம் அதிகமாக இருந்துச்சு. ஒரு 1/4 மணி நேரத்தை கண்டிப்பாக குறைச்சிருக்க முடியும். அது ஒன்று எடிட்டர் அது இன்னும் கொஞ்சம் கவனமாக இருந்திருக்கலாம். சுதா கொங்கரோட நேர்மை எப்படி பிடிச்சிருந்துச்சுன்னா, இது வெறும் திமுக போராட்டமாகவே எடுத்து போய் மக்கள்கிட்ட வந்து இந்த எலெக்ஷனை வச்சு கனெக்ட் பண்ணிக்க முடியும். ஆனால் அப்படி இல்லாமல் மாணவர் போராட்டம் தான் இது அப்படின்னு சொல்லி முன்னெடுத்து கொண்டு போன விதம் வந்து நல்லா இருந்துச்சு. போர் அடிக்காமல் ஸ்க்ரீன் ப்ளே பண்ணியிருந்தது ரொம்ப சூப்பராகவே ஒர்க் அவுட் ஆயிருந்தது. அப்புறம் அந்த படத்தில் வந்து திரைக்கதையை பொறுத்த வரைக்கும் அடுத்த காட்சி என்ன அப்படி இப்போ நான் சொல்லும்போது உங்களுக்கு வந்து போராட்ட படமாக, புரட்சி படமாக, குடும்பங்களோட பார்க்க முடியாதான்னு தோணும். அப்படிலாம் இல்லை. இது கற்றுக்க வேண்டிய ஒரு படமும் விஷயமும் இந்த படத்துக்குள்ளே வந்து நிறையா இருக்குது. படம் முடியும் போது என்ன தோணுச்சுன்னா, தமிழ் உணர்வை சொல்லக்கூடிய படம். ஆனால் படம் முடியும் போது தமிழ் உணர்வு அப்படி அள்ளி பீறி நமக்குள்ளே வர்ற மாதிரியான விஷயங்கள் வந்து படம் இன்னும் கொஞ்சம் பண்ணியிருக்கலாமோ அப்படின்னு தோணுச்சுது. இப்போ தமிழுக்காக தமிழர்கள் மட்டும்தான் பெருசாக போராடினாங்க. ஆனால் இதில் மற்ற மாநிலத்தவர்களும் வந்து போராடினாங்கன்னு சொல்லும்போது அந்த எமோஷனல் வந்து நம்மளுக்கு கொஞ்சம் குறைஞ்சிருச்சு. எல்லா கேரக்டருக்குமான எமோஷனல் இன்னும் கூட கொஞ்சம் ஸ்ட்ராங் பண்ணியிருந்துருக்கலாம் அப்படின்னு தோணுச்சுது. அப்புறம் ஒரே ஒரு வருத்தம் என்னன்னா, ஒரு வருத்தம் இருக்குது, ஒரு சந்தோஷம் இருக்குது. முதல்ல சந்தோஷத்தை சொல்லிடுறேன். சிவகார்த்திகனுடைய 25வது படம்னு சொல்லி அவருக்கு ஒரு கார்டு ஒன்று போடுறாங்க. டக்குன்னு அவருடைய பழைய படங்கள், நிறைய படங்கள்லாம் போட்டு விட்டு SK 25 சொல்லும்போது நமக்கு சூப்பர்ப்பா. ஏன்னா சாதாரண ஒரு டிவியில் ஆரம்பித்து இன்றைக்கி இவ்வளோ பெரிய ஆளாக வளர்ந்து நிற்கிறாரு, கிட்டத்தட்ட விஜய்க்கு அடுத்த இடம் அவர் அப்படின்ற ஒரு இடத்துல நிற்கிறாருக்கும்போது நமக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ரைட். ஆனால் ஜிவி பிரகாஷோடைய 100வது படம் இது. அதுக்கு ஒரு செலிப்ரேஷன் போஸ்ட் ஒன்று போட்டிருக்கலாம், அவருடைய சில வீடியோக்களை போட்டு. ஏன்னா சின்ன வயதிலே ரொம்ப காத்திரமான படங்களுக்கு இசையமைச்சவர். அப்பா வெயிலுடைய இசையை விட என்ன சொல்ல முடியும்? வெயில் படத்தில் அவர் போட்ட இசையாக இருக்கட்டும், அமரனில் போட்ட இசையாக இருக்கட்டும், அவர் அட்டகாசமான ஒரு இசையமைப்பாளர். இந்த படத்தில் வெளுத்திருக்கார். மியூசிக், பாட்டும் சரி, பின்னணி இசையும் சரி, அட்டகாசமாக இருந்துச்சு. ஸோ அவருக்கு ஒரு மரியாதையே 100வது படம்ன்றதுனால அந்த படத்தையும் கொடுத்துருக்கலாம் அப்படிங்கிற நமக்கு தோணுச்சு. மற்றபடி இந்த பராசக்தி வந்து தீப்பரவட்டும்னு சொல்கிற மாதிரி நிச்சயமாக உங்களுடைய மனசுலையும் பரவக்கூடிய ஒரு தீயாக தான் இருக்கும். நீங்கள் நம்பி தேட்டருக்கு போகலாம். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.